வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜனவரியில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா போட்டிருக்கிறாங்க ஆனுவல் டைம் டேபிள். எல்லாரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வெற்றி கோப்பையை பெறுவதில் வேகமாக இருப்பதை விட விடாமுயற்சியுடன் இருப்பதே சிறப்பு. ஸோ விடாமுயற்சியுடன் உங்களுடைய படிப்பை நீங்கள் தொடர்ந்தால் கண்டிப்பாக வெற்றி பெறலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்பிக்கையோடு படிங்க, முயற்சி பெருவினையாக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் வகுப்பு முதல் பாடம் தான் ஐரோப்பியர்கள் வருகை. அதில் பகுதி 2 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எளிமையான 10 வினாக்கள் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். படிக்கிறத நீங்கள் தெளிவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை, உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் நம்பர் 1. கிபி 1530 தலைநகரை கொச்சியில் இருந்து கோவாவிற்கு மாற்றிய கவர்னர் பெயர் என்ன? கிபி 1530 தலைநகரை கொச்சியிலிருந்து கோவாவிற்கு மாற்றிய கவர்னர் பெயர் என்ன? நினோ டி குன்கா அப்படிங்கிறவர் தான் மாற்றியிருக்காரு. கொஸ்டின் நம்பர் 2. 16ஆம் நூற்றாண்டில் இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் போர்த்துகீசியரால் வெல்லப்பட்ட பகுதிகள் யாவை? கோவா, டையூ, டாமன், சால்செட், பசீன், சவுல் மற்றும் பம்பாய். இந்த பகுதிகள் எல்லாமே 16ஆம் நூற்றாண்டில் போர்த்துகீசியரால் வெல்லப்பட்ட இந்தியாவின் மேற்கு கடற்கரை பகுதிகள். கோவா, டையூ, டாமன், சால்செட், பசீன், சவுல் மற்றும் பம்பாய். கொஸ்டின் நம்பர் 3. சென்னை கடற்கரையில் சாந்தோம் பகுதியை கைப்பற்றிய போர்த்துகீசியர் யார்? சென்னை கடற்கரையில் சாந்தோம் பகுதியை கைப்பற்றிய போர்த்துகீசியர் நினோ டி குன்கா. இவர் போர்த்துகீசிய ஆளுநர் அல்புகர்க்கு பின்னாடி இவர் தான் வந்தார். நினோ டி குன்கா அப்படிங்கிறவர் தான் சாந்தோம் பகுதியில், சென்னை சாந்தோம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கடற்கரை பகுதியை ஃபுல்லாக அவர் கைப்பற்றிட்டார், போரிட்டு கைப்பற்றி வச்சுக்கிட்டாரு. கொஸ்டின் நம்பர் 4. இந்தியாவில் புகையிலை சாகுபடியை அறிமுகப்படுத்தியவர்கள் யார்? இந்தியாவில் புகையிலை சாகுபடியை அறிமுகப்படுத்தியவர்கள் போர்த்துகீசியர்கள். போர்த்துகீசியர்கள் தான் புகையிலை சாகுபடியை இந்தியாவில் முதன்முறையாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 15 மற்றும் 16ஆம் நூற்றாண்டில் இவங்க போர்த்துகீசியர்கள் இந்தியாவிற்கு நுழைந்தார்கள். அப்போ இருந்து அவங்களுடைய அதிகாரத்தை செலுத்த ஆரம்பித்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஸ்டின் நம்பர் 5. போர்த்துகீசியரால் அச்சு இயந்திரம் எங்கு அமைக்கப்பட்டது? போர்த்துகீசியர்கள் அச்சு இயந்திரத்தை அமைத்தார்கள். அது எங்கு அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா, கோவாவில் தான் முதலில் அச்சு இயந்திரம் அமைக்கப்பட்டது. வருடம் கிபி 1556. கிபி 1556 கோவாவில் அச்சு இயந்திரம் போர்த்துகீசியரால் அமைக்கப்பட்டது. இந்த அச்சு இயந்திரத்தை பயன்படுத்தி போர்த்துகீசிய நாட்டை சேர்ந்த ஒருத்தர் ஒரு புத்தகம் வெளியிட்டிருந்தார். அதுதான் அடுத்த கேள்வி. கொஸ்டின் நம்பர் 6 பாருங்கள். கிபி 1563 கோவாவில் அச்சு இயந்திரத்தின் உதவியால் ஒரு ஐரோப்பிய எழுத்தாளர் வெளியிட்ட நூலின் பெயர் என்ன? இந்த இயந்திரத்தின் உதவியோட வெளியிட்ட நூலின் பெயர் என்ன அப்படின்னா, இந்திய மருத்துவ தாவரங்கள். இந்திய மருத்துவ தாவரங்கள் அப்படிங்கிற அந்த நூலை வெளியிட்டவர் போர்த்துகீசியர், ஐரோப்பிய எழுத்தாளர். அவர் கோவாவில் இருக்கக்கூடிய அச்சு இயந்திரத்தின் மூலம் அந்த நூலை வெளியிட்டார். கொஸ்டின் நம்பர் 7. போர்த்துகீசியர்கள் டையூ அப்படிங்கிற இடத்த கைப்பற்றிய ஆண்டு எது அப்படின்னு பார்த்தோன்னா, போர்த்துகீசியர்கள் டையூ அப்படிங்கிற இடத்தை கைப்பற்றிய ஆண்டு கிபி 1537ஆம் வருடம். 1537வது வருடத்தில் போர்த்துகீசியர்கள் டையூ அப்படிங்கிற இடத்தை கைப்பற்றினார்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் படிக்கிறத அடிக்கடி ரீகால் பண்ணி பாருங்கள், அப்போ தான் நம்மளுக்கு மறக்காமல் இருக்கும். கொஸ்டின் நம்பர் 8. கிபி 1534 குஜராத்தின் பகதூர் ஷாவிடம் இருந்து பசீன் என்ற பகுதியை கைப்பற்றியவர் யார்? அவர் யாருன்னா, போர்த்துகீசிய ஆளுநர் நினோ டி குன்கா அப்படிங்கிறவர் தான். போர்த்துகீசிய ஆளுநர் நினோ டி குன்கா அப்படிங்கிறவர் பகதூர் ஷா அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து பசீன் பகுதியை கைப்பற்றினார். கொஸ்டின் நம்பர் 9. போர்த்துகீசியர்களின் அதிகாரம் இந்தியாவில் வீழ்ச்சியடைய தொடங்கியது எப்பொழுது? போர்த்துகீசியர்களின் அதிகாரம் இந்தியாவில் வீழ்ச்சியடைய தொடங்கியது எப்போது? 17ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலிருந்தே அவங்களுடைய அதிகாரம் வீழ்ச்சியடைய தொடங்கியது. கிபி 1739ஆம் ஆண்டு வரை அவங்க அதிகாரம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறைய போர்களில் அவங்க தோற்க ஆரம்பிச்சிட்டாங்க.
ஸோ போர்த்துகீசியர்களின் அதிகாரம் வந்து 17ஆம் நூற்றாண்டோடு வீழ்ச்சியடைய தொடங்கியது அப்படிங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். கொஸ்டின் நம்பர் 10ல் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இந்தியாவிற்கு வணிகம் செய்யும் நோக்கத்தோடு வந்து இந்தியர்களை அடிமைப்படுத்திய வெளிநாட்டுக்காரர்கள் யார் யார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஆங்கிலேயர்களை மட்டும்தான் நினச்சிட்டு இருக்கோம். ஆங்கிலேயர்கள் மட்டும் கிடையாது. முதல்ல போர்த்துகீசியர்கள் வந்தாங்க, அவங்களுக்கு அடுத்து டச்சுக்காரர்கள், அப்புறம் பிரெஞ்சுக்காரர்கள், டேனியர்கள் மற்றும் ஆங்கிலேயர்கள். இவ்வளவு பேருமே வந்து இந்தியாவிற்கு வணிகம் செய்யும் நோக்கத்தோடு வந்து நம்மை அடிமைப்படுத்தியவர்கள் தான். இதில் நம்ம போர்த்துகீசியர்களை பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டச்சுக்காரர்களை பற்றி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.